அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ பொன்மாரின் சேனல். இப்போ வந்து தமிழ்ல வந்து ஏதாவது நல்ல வெப் சீரிஸ் இருந்தா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு விறுவிறுப்பா இருக்கணும். நல்ல என்கேஜிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக, இப்போ வந்து ரீசென்ட்டா பொங்கல் ரிலீஸா வந்திருக்க வெப் சீரிஸ் தான் சேரன்ஸ் ஜேர்னி. இத வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது இந்த வெப் சீரிஸ்க்கு. ஏன்னா 5 தடவ தேசிய விருது பெற்ற சேரன் அவர்களோட டைரக்ஷன்ல வருது. முதல் ஓடிடி அவருக்கு. அது இல்லாம இதுல வந்து மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அது இல்லாம ட்ரெய்லரே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. வெப் சீரிஸ் ட்ரெய்லரு. அதாவது ஒரு வேள 5 பேர் போட்டியிடுறாங்க. யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு ட்ரெய்லர்லயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி பரபரப்பான ஹைப்ப கூட்டியிருந்தது. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் தான் ஓட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ரிவ்யூவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து அ தியேட்டர் ரிலீஸு, அப்புறம் வெப் சீரிஸு, ஓடிடில வரும்போது தியேட்டர் படங்கள் எப்படி இருக்கு எல்லாமே டீட்டெயிலா பண்ணிட்டு வரோம். அதனால இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இப்போ 2024ல முதல் தமிழ் வெப் சீரிஸா சிறப்பான ஒரு பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர சேரன்ஸ் ஜேர்னி. இதுக்கு வந்து நெறைய பேரு வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ண போறோம். மொத்தம் இதுல வந்து 9 எபிசோட்ஸு. ஒண்ணும் 45 நிமிஷம். இது வந்து சோனி லைவ் ஓடிடில தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, அப்புறம் இந்த மராத்தி, பெங்காலி இந்த மாரி ஏகப்பட்ட மொழிகள்ல, இந்திய மொழிகள்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடியது. இதுல வந்து நான் எந்த ஒரு வல்கர் சீன்ஸோ இல்லைன்னா ஒரு வன்முறை தோன்ற காட்சிகளோ எதுவுமே கிடையாது. நல்லா பரபரப்பான விறுவிறுப்பா இருக்கும். அதனால இந்த இதோட வெப் சீரிஸோட டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த ரிவ்யூ ஒரு நல்ல விறுவிறுப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நானும் அத நம்புறேன். ஸோ வாங்க இனி இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ், மைனஸ், ஃபீட்பேக், கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். அ இதோட கதை வெப் சீரிஸோட கதை என்னன்னா, மொத்தம் 5 பேர் வந்து இந்த ஒரு வேலைக்கு போட்டியிடுறாங்க. இந்த ஒரு வேலை எப்படின்னா, சரத்குமார் அவர்கள் தான் சேர்மனா இருக்காங்க. மஹிந்திரா கம்பெனிக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு கார வந்து இன்வென்ட் பண்ண போறாங்க. அத அறிமுகப்படுத்தும்போது அதுக்கு ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. அதுக்கு நல்ல ஒரு டேலண்டான அந்த இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. அந்த இன்ஜினியர்ஸ தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஒரு வேலைக்கு தான் ஆள் தேவைப்படுது. ஆனா, இதுல வந்து நெறைய பேரு போட்டி போட்டு அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்கள வந்து சூஸ் பண்ற பொறுப்பு வந்து அவரோட சக அதிகாரியா இருக்க, சேர்மனா இருக்க கம்பெனில சரத்குமார் அவர்கள் சேர்மனா கம்பெனில உயர் அதிகாரியா இருக்கிற ஜெயப்பிரகாஷ் அவர்கிட்ட பொறுப்பு குடுக்குறாங்க. அவரு வந்து என்னன்னா, புதுசா ஒரு ஹெச்ஆர் ப்ராசஸிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாரு. என்னன்னா, அவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ணிட்டு, அவங்க வந்து அஃபிஷியலா வந்து நல்லா வந்து சிவி மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணாம, அவங்களோட சோசியல் மீடியாவான Facebook, Instagramலலாம் அவங்க எப்படி செயல்பாடுகள் இருக்கு, அது இல்லாம அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு ஃபேமிலி செக்லாம் பண்ணி, அதுலேருந்து 5 பேர செலக்ட் பண்றதுக்கு யாரு தகுதியான ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவரு அதுல இறங்குறாரு களத்துல. முயற்சியில இறங்குறாரு ஜெயப்பிரகாஷ். ஸோ, இப்போ அந்த 5 பேரும் வந்து அ ம போட்டியிட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு, அந்த 5ல ஒருத்தர தேர்ந்தெடுக்க ரொம்ப டஃப்பா இருக்கு. ஸோ, அந்த 5ல ஒருத்தர எப்படி சேர்மன் வந்து சூஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணாரு. அதுல யார் ஜெயிச்சு வந்தாங்க, மீதி 4 பேருக்கு என்னாச்சுன்றது தான் பரபரப்பா சொல்றது தான் பேலன்ஸான வெப் சீரிஸோட மிச்ச கதை. இனி இதோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, அந்த 5 பேரோட பின்புலங்கள்லாம் சிறப்பா காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டில வந்து இருந்து போராடி, இதுக்கு வந்து முயற்சி செஞ்சு அ ஃபைனல் வரையும் வர கலையரசனோட லைஃப் ஸ்டைல வந்து இதில நல்லா போர்ட்ரெய்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து முஸ்லீம்ன்ற காரணத்தால நெறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டத வலியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம அந்த இந்த வேலை அவர் கண்டிப்பா வந்து முக்கியமானதா இருக்கும். ஏன்னா, இந்த வேலை வந்து ரூ. 4,00,000 மாச சம்பளம்ன்னும்போது நெறைய காம்படிஷன் இருக்கும். இவருக்கு வந்து கண்டிப்பா அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அந்த அவங்க அப்பா மேல வாங்குன கடன் 7,00,000 அடைக்கணும். இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில ஒரு இன்டர்வியூ வராரு. நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதுல வந்து இந்த மதத்தினால இப்ப பிரச்சனைகள சந்திக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வியல வந்து இப்ப வந்து சேரன் அவர்கள் காட்சிப்படுத்தியிருப்பாரு. அது சிறப்பா இருக்கும். அடுத்ததா வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு பிரசன்னா. அவருக்கும் வந்து அங்க பெரிய பிரச்சனையாகி H1B விசா கேன்சல் ஆகி, அவருக்கும் வந்து இந்த வேலை தான் கண்டிப்பா மஸ்ட்டு ரூ. 4,00,000 சம்பளம். அவருக்கு வந்து பல கமிட்மெண்ட் இருக்கும். என்னன்னா, அவரு வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லி ஒரு 10 பசங்கள வந்து தத்தெடுத்து படிக்க வச்சுட்டு இருப்பாரு மாசம் மாசம். அந்த எக்ஸ்பென்சஸ் இவரு தான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த வேலை போய் இந்தியாவுக்கு வந்தோனே அந்த அவங்கள படிக்க வைக்கிற அந்த கனவுகள சிதைக்கக்கூடாதுன்னு, அதுக்காக முயற்சி பண்ணி இந்த வேலையில கண்டிப்பா வேணும்னு போராடி இதில ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாரு. அவரும் நல்ல ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான். நல்லா வெளிநாட்டு வரைக்கும் போயிட்டு இது மாரி இருந்து வந்தவரு. அவருக்கும் நல்ல ஒரு இன்ஜினியரிங் நாலேட்ஜ் இருக்கு. பல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் கொண்டவரு. அவரும் போட்டியிடுறாரு. அதுக்கு அடுத்ததா திவ்ய பாரதி இந்த இதுக்கு போட்டியிடுறாங்க 5 பேர்ல ஒருத்தரா. அவங்க வந்து எப்படின்னா, அவங்களும் நல்ல நல்ல படிப்புல டாப்பரு. இன்ஜினியரிங் டாப்பரா வந்தவங்க. அவங்க வந்து அவங்க அப்பா வந்து
கிட்ட இப்போ சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வெளியில் வந்துடுவாங்க. வேலைக்கு போகிறோன்றது அவங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் கோச்சிட்டு வெளியில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விவசாயத்துக்கு ஒரு சொந்தமாக பண்ணைய ஆரம்பித்து அதை வந்து பயிரிடுறதுக்காக வேலைராமன் பற்றி இளவரசன்லாம் அவங்கள என்கரேஜ் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பணம் தேவைப்படும்போது இன்னும் அதிக அளவில் அதிகப்படுத்துறதுக்காக அவங்க லாபம் பார்த்துட்டு அதை அதிகப்படுத்துறதுக்காக பணம் தேவைப்படும்போது ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் அதை வந்து நம்ம கனவு நினைவாக்கணும்னு சொல்லி இந்த இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் வர பணத்தை வச்சு லோன் வாங்கி ஒரு 100 ஏக்கரில் பெரிய அளவில் பண்ணையை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்தி அதில் வர லாபத்தை வந்து மக்களுக்கு அந்த காய்கறி அது மலிவான விலையில கொடுக்கலான்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டு அவங்க இந்த இன்டர்வியூக்கு சில ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா ஆர்யா ஆர்யா அர்ஜுன் அவர் வந்து பிக் பாஸ்ல வந்தவர். அவர் வந்து முக்கியமான கேரக்டர்ல வராரு. அவர் வந்து வேளச்சேரியில வந்து ஒரு சுயேட்சையா போட்டியிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டால பிரச்சனை பண்ணி அவங்க வந்து பணபலத்தால அவங்க ஜெயிச்சுருவாங்க. இவர் வந்து தோத்துருவாரு. அது இல்லாம எதிர்பாராத விதமா அவர் தம்பியும் வந்து குடும்பத்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருந்த தம்பியும் வந்து எதிர்பாராத விதமா இறந்துருவாரு. அந்த குடும்பத்த பார்க்க வேண்டிய பொறுப்பு, வயசான அம்மாவையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்துடும். ஸோ இப்படி மொத்தமா வந்து கலையரசன், ஆர்ய அர்ஜுன், அப்புறம் பிரசன்னா, திவ்ய பாரதி இவங்க 4 பேர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் காஷ்யப்னு ஒருத்தர் அவர் வந்து டெல்லியில வச்சுட்டு வராரு. அவங்க அப்பா வந்து ஆர்மில இருப்பாரு. இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த பார்ட்டியில இருக்கும்போது, போதையில இருக்கும்போது. இவர் பண்ணியிருக்க மாட்டாரு. இவர் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்துருவோம். இவர் ஃபோன்லேருந்து அந்த டீட்டெயிலிங் போகவும், இவர வந்து போலீஸ் வந்து அடிச்சு விசாரிக்கவும், இவர் மேல ரிமார்க் ஆகி அவங்க அப்பா வரைக்கும் போய் அவங்க அப்பா வந்து கோவத்துல அவர் வேலைய ரிசைன் பண்ணிட்டு கிராமத்துல போய் செட்டில் ஆயிடுவாரு. மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிடுவாரு. ஸோ இவர் வந்து சொசைட்டில நல்ல பேர் எடுக்கணும், ஒரு வேலையில சேர்ந்துட்டு முன்னுக்கு வரணும்னு சொல்லி இவரும் வந்தாரு. மொத்தம் இந்த 5 பேரும் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தர் எல்லாமே டிசர்விங்க. இப்போ 5 பேருக்கும் பேக்ராப் வந்து கொஞ்சம் கஷ்டமான பின்னணி, வலிகள் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ 5 பேருக்கும் வேலை இந்த மாரி ரொம்ப பரபரப்பான கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது, அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற வேலைய வந்து ஃபைனலா ஹெச்ஆர் ஃபில்டர் பண்ணி, அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் ஃபில்டர் பண்ணி, ஃபைனல் டிசிஷன வந்து சேர்மனான சரத்குமார் அவர்களும் இத வந்து அ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஹைடிங் பண்ணி ஒரு இடத்துல அதாவது ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்து இன்னொரு இதில சிஸ்டம் வழியா வந்து அந்த ஒரு காணொலி வழியா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரும் தான் முடிவு எடுக்கிற ஃபைனல் டிசிஷனுக்கு வரும்போது, அவர் வந்து பரபரப்பான முடிவு எடுக்கிறாரு. அதில ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறதுல அவர் யார் தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் யார ரிஜெக்ட் பண்ணாரா இல்லையா, என்ன ஆச்சுன்றது தான் பேலன்ஸ் கதை சொன்னா ரிவீல் ஆயிடும். பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மொத்தம் 9 எபிசோடு. ஒண்ணொண்ணும் ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோட் ஜெட் வேகத்தில போகும். அது இல்லாம கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராத கிளைமேக்ஸா இருக்கும். அதில வர அந்த ஒரு செகண்ட் எபிசோடுக்காக சீசனுக்காக ஒரு ட்விஸ்ட்டும் வச்சிருப்பாங்க. பார்க்க நல்லா விறுவிறுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோடு ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த இது பார்க்கலான்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது இல்லாம நடுவுல கொஞ்சம் ரொம்பவும் போர் அடிக்காது. மத்தபடி ஓரளவு என்கேஜிங்கா தான் இருக்கும். அது இல்லாம இதில பேசப்பட்டிருக்க அந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களான அரசியல், அப்புறம் விவசாயம், அப்புறம் அந்த ஏழை பசங்களோட கல்வி, அப்புறம் மதத்தினால வர பிரச்சனைகள், சோசியல் மீடியா வந்து எப்படி வந்து 2 பக்கம் கூருல கத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா வந்து சேரன் அவர்கள் சமூக பார்வையோட சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஏற்கனவே சமூக பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு சிறப்பா பண்ணியிருப்பாரு. இதுலயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு கதை ஹேண்ட்லிங்கில நல்ல ரிச்னஸா இருக்கு. நல்ல டீட்டெயிலிங்லாம் பக்காவா இருக்கு. அது இல்லாம படத்துல வந்து காஸ்டியூம் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரத்குமார் அவர்கள் காஸ்டியூமும், பிரசன்னா அவர்கள் காஸ்டியூமும் ரிச்னஸ் இருக்கு. மத்த எல்லார் காஸ்டியூமும் சிறப்பா இருக்கு. அத வந்து காட்சிப்படுத்துனதுலயும் சிறப்பா வந்து கையாண்டுருக்காரு சேரன் அவர்கள். எந்த இடத்துலயும் போர் அடிக்காம ஓரளவுக்கு என்கேஜிங்கா கொண்டு போயிட்டாரு முக்காவாசி சீரியல்ன்னு சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பா இது பார்க்கக்கூடிய சீரியல் தான். கேமரா ஆங்கிளும் நல்லா இருக்கு. அது இல்லாம லொகேஷன் ஜியாகிரபிக்கலா யுஎஸ்ல அப்புறம் இந்த கொடைக்கானல் மாதிரியான பகுதிகள், சென்னை மாதிரியான பகுதிகள், அப்புறம் டெல்லி மாதிரியான பகுதிகள், ட்ரெயின் எல்லாமே எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி போர் அடிக்காம என்கேஜிங்கா ஒரே இடமா இல்லாம, நல்ல ரிச்னஸா நல்லா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட்ஜெட்ட பத்தி கன்ஸ்டர்ன் இல்லாம. அது இல்லாம செகண்ட் எபிசோடும் நல்ல பரபரப்பா இருக்கும்னு அதுக்கு ஒரு ஐடென்டிக்கலா இருக்கு. அதனால கண்டிப்பா பார்க்கலான்னு சொல்லலாம். இவ்வளோ நல்லா இருக்கு. மைனஸே இல்லையான்னு சொன்னீங்கன்னா இருக்கு. மைனஸ்ன்னு சொன்னா ஏகப்பட்ட டீட்டெயிலிங் சொன்ன மாரி இருக்கு. அது இல்லாம சில இடங்கள்ல வந்து ப்ரீச்சிங் மோட்ல இருக்கு. அது இல்லாம சில இடங்கள்லாம் 80கள்ல வர மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு ஒரு இறந்தவங்கள பத்தி அது மாரி சென்டிமெண்ட் சீன்லாம் வச்சுக்காம, அத வந்து ஃபோட்டோவா காமிச்சு கடந்து போயிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போயிருக்கும். அது இல்லாம இது வந்து 2 எபிசோட கம்மி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. அ ரொம்ப டீட்டெயிலிங்கா போகாம ஓரளவு மட்டும் கதைய சொல்ல மாரி பண்ணியிருக்கலாம். அது இல்லாம இது எல்லாருக்கும் ஒரு ஒரு எபிசோட்ல ஒரு ஒரு கதைய சொன்னதுக்கு பதிலா, அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டு அங்க உட்காந்துருக்க நேரத்துல சிந்திக்கிற மாரி அவங்க லைஃப்ப சொல்லி எப்படி இது இம்பார்ட்டன்ட் சொல்ற மாரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போயிருக்கும் என்னோட அபிப்பிராயம். இதான் என்னோட சின்ன சின்ன மைனஸா பார்க்கப்படுது. மத்தபடி இந்த வெப் சீரிஸோட பொதுவான மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 மணி நேரமா படமா எடுத்திருந்தாலே விறுவிறுப்பான கதைக்களமா இருந்திருக்கும். கண்டிப்பா இது படமா எடுக்கிறதுக்கும் நான் வந்து சேரன் அவர்கள வந்து கேட்டுக்கிறேன். இது படமா எடுத்தீங்கனாலும் விறுவிறுப்பா இருக்கும். அந்த அளவுக்கான கதைக்களம் தான் இது.
ஏன்னா இந்த நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகிற மாதிரி நான் எனக்கு ஒரு அபிப்பிராயம். அது இல்லாமல் மொத்தமாக எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸு. இதில் வந்து எந்த ஒரு ஆபாசமோ இல்லைனா வந்து இது ஒரு வல்காரிட்டியோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். சென்டிமெண்ட்ஸும் நல்லா கனெக்ட் ஆகுது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மெசேஜஸும் நல்லாயிருக்கு. எல்லாரும் அவங்க ஒரு ஒரு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள எடுத்துக்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இது எல்லா லாங்குவேஜில இருக்கு. அவங்க ஓன் லாங்குவேஜ்ல பார்க்கறதுக்கும் வசதியா இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்க தெரியப்படுத்துங்க. இந்த மொத்த குழுவினருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு வெப் சீரிஸ குடுத்ததுக்கு. அது இல்லாம சோசியல் அவேர்னஸும் இருக்கு. அதுக்காகவும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். இது நல்ல பரவலான வரவேற்பு பெறும்னு அதில வந்து எந்த சந்தேகமும் இல்ல. இதான் இதோட மொத்த ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு ரிவ்யூல முன்னோட அதில சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.